உடல் கடிகாரத்தின் வரம்பை மீறினால் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உடல் கடிகாரத்தின் செயல்கள்: உறக்கத்திலிருந்து விழிக்கச் செய்வது, பசியை உணர வைப்பது, செரிமானத்தை செயல்படுத்துவது, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. தண்ணீர் தாகம் எடுக்க வைப்பது, சிறுநீர் மலம் கழிக்கும் உணர்வை தருவது, உடல் சோர்வை உணர வைப்பது, உறக்கத்தை வரவழை. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. உடல் கடிகாரத்தை நிலைகுலைய வைக்க ஒரு செயலே போதுமானதாக இருக்கும். அது இரவு நேரத்தில் விழித்திருப்பது. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். உடலை புதுப்பிக்கும் பணி இரவில் தான் நடைபெறுகிறது. இந்த பணி தடைபடுவதால் உடலில் மொத்த செயல்களும் ஸ்தம்பிக்கும். தலைவலிக்குதா, தலைவலிக்குது. சில நாட்கள் விழித்திருப்பது உடலுக்கு பாதிப்பை உருவாக்காது. குறிப்பாக இரவு பணிகளில் தொடர்ந்து வேலை செய்பவர்களுக்கு ஆரோக்கியம் ஒரு கேள்விக்குறியே. தொடர்ந்து இரவு தூக்கத்தை தவிர்த்து கொண்டே இருந்தால் உடல் கடிகாரம் ஸ்தம்பிக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இரவு உறக்கம் பாதிக்கும் போது உடலில் எந்த பிரச்சனை வரும், எப்படி வரும் என்று கணிக்கவே முடியாது. உறக்கம் வராமல் சிரமப்படுபவர்களுக்கும் உடல் கடிகாரம் பாதிப்பில் உள்ளவர்களுக்கும் பாத நரம்பியல் சிகிச்சை ஒரு சிறந்த தீர்வை தரும்.